ஆனா சுத்தி சுத்தி விஜய் அவர்களை மையப்படுத்தின ஒரு பிரச்சனையா இது இருக்கும்போது அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணு. ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு என்ன நிர்வாக திறமை இருக்குன்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க தாவேகா செயல்பாடுகளுக்கு உங்களுடைய அந்த கருவுறப்ப எனக்கு நிறைய முரண்பாடுகள் விகடன் மேலேயே இருக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு யானை மாதிரி, ஏன்னா யானைக்கு தன்னுடைய வலு தெரியாம இவங்க கிட்ட போய் இது கொடுங்கன்னு கையேந்தி நிக்கக்கூடிய. இன்னுமேட்டு நீங்க ஏதாச்சும் அடுத்த ஆக்ஷன் ஆஃப் கோர்ஸோ இல்ல ஒரு டெண்டர் போட்டு மக்கள் அந்த வீட்டுல இருந்து வெளியே நடக்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் டிவிக்கு ஓட்டு போட்டா திமுக என்ன தவறு பிடிக்கும் அப்படிங்கறத ஓட்டு போட. அதுதான் சொல்றேன், அந்த பேச விடுறேன். உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்க முடியுது, உங்க தலைவர் விஜய் கிட்ட வந்து எங்களால கேள்வி கேட்க முடியல, ஏன் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்க மாட்டார்? நீங்க இங்க எல்லாரும் கூடாது, இங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க. என்ன அது இத்தனை நாளும் குடும்பம் எல்லாம் இல்ல, திடீர்னு குடும்பம் மட்டும்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாருங்க? இல்ல, அது வந்து திமுகக்காக அவர் சொல்றாரு. தேர்தல் அரசியலுக்காக திருமாவளவன் அப்படி எல்லாம் பேசக்கூடிய கேள்வி கேட்கலாமா? எஸ். ஸோ நீங்கள் கேட்கலான்னு சொன்னதுனால அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்ககிட்டலாம் கேள்வி கேட்க முடியுது, உங்கள் தலைவர் விஜய் கிட்ட வந்து எங்களால் கேள்வி கேட்க முடியல, ஏன் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்க மாட்டார்? இல்ல, பத்திரிகையாளர்களை சந்திப்புங்கிறது ஒரு நெகட்டிவா பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து பிரச்சாரத்தை எப்படி உருவாக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. எந்த பத்திரிகையிலிருந்து வர விமர்சனத்துக்கும் அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்துல எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. பதில் மட்டும் கொடுக்கறது இல்ல, தன்னுடைய அறிக்கைகளாவும் கொடுப்பார். பொதுவாகவே அவர் சொல்லுவாரு, எனக்கு இந்த ட்வீட் போறது அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து மக்கள்கிட்ட நான் வந்து ஸ்ட்ரைட்டா பேசுறது பிடிக்கும்னு சொன்னவர். இதுதான் அவரு இதுதான் யோசிக்கிறாரு நான் நினைக்கிறேன். அவரு தனிப்பட்ட முறையில பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பத்திரிகையாளர்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும், நாட்டு மக்களுக்குன்னு இல்ல பல கேள்விகள் இருக்கும். அதை பத்திரிகையாளர்கள் வழியில தான் கேட்க முடியும். அதை நீங்க தவிர்த்துட்டு நான் பிரச்சாரத்தை மட்டும் தான் முன்னெடுப்பேன், நான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை கேம்பெயின்ல சொல்லுவேன் அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னொன்னு, தேசிய ஊடகங்களை கூட வந்து வீட்டுக்கு அழைச்சி வந்து பாக்குறத அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. வீட்டுக்கு அழைச்சு அவர் பார்க்கல, அவங்க பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால அவங்க பாக்குறாங்க. ஆக்சுவலா அவருடைய பிரசன்ஸுக்கு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போனோம்னா அவருடைய மொபைலைஸ் வந்து கரெக்டா நாங்க பண்ணணும். ரெண்டாவது, நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே வந்து மக்கள் மூலியமாவே வந்து கேட்கப்படுது, அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எந்த கேள்விக்கு அவர் இது வரைக்கும் பதில் கொடுக்காம இருக்காரு. சோ அதனால வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் மூலியமாவே அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆனா சுத்தி சுத்தி விஜய் அவர்களை மையப்படுத்தின ஒரு பிரச்சனையா இது இருக்கும்போது, பிரச்சனை எல்லாம் பிரச்சனையா இருக்கும்போது விமர்சனமா கட்சிகள் வைக்கும் போது அதை சந்திக்கிறதுல என்ன தயக்கம் தான் கேட்கும். ஒரே நிமிஷம், கட்சியோடைய நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து இப்பதான் வந்து முதன்மை சக்தியா வந்திருக்கிறாரு, எல்லாம் ஓகே. 40 வருஷமா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து நீங்க இது வரைக்கும் எந்த கொஸ்டினுமே தனியா உட்காந்து கொஸ்டின் கேட்க முடியாது, கேட்டதும் கிடையாது. அவர் மாற்று அரசியல்னு சொல்லலையே சார். இல்ல ஒரு நிமிஷம் இல்லைங்க, நாங்க வந்து மாற்று அரசியல்னா நிர்வாகத்துக்கான மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், டிரான்ஸ்பரன்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். நாங்க எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல கட்சி வந்து ரெடியா இருக்கு, அதுக்கு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். தலைமையை பொறுத்த வரைக்கும் அவரு பிரச்சாரம் மூலியமாவே எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. அதை அவர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. அவர் எப்ப சந்திக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் சந்திப்பாரு. அது அவருடைய தனிப்பட்ட உரிமைன்னு நாங்க பாக்குறோம். நாங்க மத்தபடி இது வந்து அரசியலுடைய அதிருப்தி, மக்களுடைய அதிருப்தி அப்படிலாம் வந்து இது வரைக்கும் நாங்க எந்த மக்கள்கிட்டையும் கேட்டதும் இல்லை, நாங்க வந்து பண்ணதும் இல்லை. இல்ல, இதுல இன்னொரு ஆங்கிள் நான் கேட்கிறேன். எனக்கு இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ சீமானோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சரியா பண்ணாங்க, என்ன தப்பா பண்ணாங்க, அவங்க கொள்கை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா விஜய் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது நீங்க பத்திரிகையாளரை சந்திக்கும் போது மட்டும்தான் நடக்கும். நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது எதிர்கேள்விகளை வரது இல்லையா? நீங்க மோதிய பாத்திருக்கீங்க, இண்டிவிஜுவலா அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு என்ன நிர்வாக திறமை இருக்குன்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது இந்த மேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். அரசியலுங்கிறது வந்து ஆக்ஷன், ஒன்லி டாக்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு கட்சி எப்படி நிர்வகிக்கிறாரு அப்படிங்கறத வந்து ஒரு பத்திரிகை நான் இப்படிலாம் நிர்வகிக்கிறேன் அப்படிலாம் நிர்வகிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்சியை வந்து நான் இப்படிலாம் நிர்வகிப்பேன் அப்படிலாம் நிர்வகிக்கணும் உட்காந்து பேசுறதுனால மட்டும் பண்ண முடியாது. த லீடர் இஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப அந்த லீடருடைய ஆக்ஷன்ஸ் மூலியமா சில தலைவர்கள் என்னுடைய ஆக்ஷன்ஸ் மூலியமா நான் என்ன வேலை செய்யறேன்னு பாருங்கன்னு சொல்லுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட் ஆஃப் ஆக்ஷன்ங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆளுமைன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் வந்து இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என்னுடைய வார்த்தைகளா இருக்கும். அதனால வந்து அவர் வந்து மோர் செயலுங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் போறாரு. அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து
புரிய வரும். அப்ப நீங்க அவர் செயல்பாடுகள்ல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் கேள்வி கேட்கும்போது கண்டிப்பா அவர் வந்து பதில் சொல்லுவார். சார், இஷ்யூஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவருடைய செயல்பாடு தான் முக்கியம் அப்படின்றீங்க. மேஜர் இஷ்யூவே வந்து கரூர் சம்பவம் தான். கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின்னு தாவேக்காவுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அதில் அவருடைய செயல்பாடு என்னங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அதை ஒட்டி தான் தமிழகம் முழுக்க தாவேக்கா மேலே மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்படுது, தொடர்ந்து அது சார்ந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதில் அவருடைய செயல்பாடு என்னவா இருந்துச்சு, அவர் சரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்க தாவேகா செயல்பாடுகளுக்கு உங்களுடைய அந்த கரூரப்ப எனக்கு நிறைய முரண்பாடுகள் விகடன் மேலேயே இருக்கு. முக்கியமா ஜூடன் மேல நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. மக்கள் பாதுகாப்புக்கு தாவேகா முன்முயற்சி செய்யல, தலைவர் அவர்களுடைய படத்தை வந்து நெகட்டிவா போட்டிருந்தாங்க, அவர் வந்து அந்த உயிரிழப்பை பார்த்து பெருசா வந்து ரியாக்ட் பண்ணல அப்படிங்கெல்லாம் வந்து விமர்சனங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. எந்த விதமான விமர்சனத்துக்கும் ஜனநாயக ரீதியாக பதில் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். நிறைய மேடைகளையும் நான் பேசியிருப்பேன். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அரசியல் விகடனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நான் சொல்றேன், ஜேர்னலிசம்ங்கிறது வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. நீங்க ஆராய்ச்சி ஒவ்வொரு எங்க மேல விமர்சனமா கூட வைங்க, விஜயோட செயல்பாடு அப்படிங்கிறது என்னன்னு நேரடியா அதுதான் நான் சொல்ல வரேன். நேரடியா சொல்லணும்னா நீங்களும் அதுல வந்து உங்களுடைய ஜேர்னலிசம் ஃபுல்லா டிராவல் இருந்தாங்க. அப்ப நீங்களும் அனலைஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சாரம் உருவாக்கப்படும் பொழுது அதுக்கு முன்னாடி 5 மாவட்டம் பிரச்சாரத்தை உருவாக்கணும். அந்த 5 மாவட்ட பிரச்சாரம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு எழுச்சி உருவாயிருக்கான்னு பாத்தீங்கன்னா நீங்களே அது பதில் சொல்லுங்க. அந்த எழுச்சி எந்த கட்சி தலைவருக்கும் வந்ததில்லை. குறிப்பா திருச்சியில 7 மணி நேரம் ஆச்சு. இங்க இருந்து நாங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள அதோடைய எக்ஸ்பிரஷன் எங்க நாகப்பட்டினத்துல ஸ்பீச்ச பாருங்க. நாங்க ஒண்ணு கேட்கிறோம், முதலமைச்சர் அவர்களே, ஒரு நல்ல இடம் எங்களுக்கு வேணும், மக்கள் பாதுகாப்பை கேட்கிறோம், வேற எதுவுமே நாங்க கேட்டதில்லை உங்ககிட்ட. அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, அது ஏன் நீங்க அலைகழிக்கிறீங்கன்னு முதல்ல அவர் கேட்டார். நம்பர் 1. முடிச்ச பிறகு கரூர்ல நம்ம கேட்ட பர்மிஷன் கொடுத்த இடம் ஒண்ணு, அவங்க கொடுத்த இடம் ஒண்ணு. சரி, நம்ம நடத்துறோம், வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னு. நான் 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்கிறேன், 10,000 பேர் பர்மிஷன் கேட்கிறேன், 50,000 பேர் வராங்க. நிர்வாகிகளால அது சரி செய்ய முடியாது. ஏன்னா ரோடோட கண்ட்ரோல், பிளாக் பண்ணக்கூடிய பொறுப்பு போலீஸ் கிட்ட இருக்கு. நிர்வாகிகள் வரவங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கு. அப்ப அதிகமா ஓவர்ஃப்ளோ ஆகுது. நடந்த சிபிஐ என்கொயரியில எஸ்பி சொல்றாரு 7:50 வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப எங்களுக்கும் இது ஒன்றும் தெரியாது, எஸ்பிக்கே தெரியாத எங்களுக்கும் தெரியாது. இந்த பிரச்சனை ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அன்னைக்கு நைட்டே தெரிஞ்சிருக்கும். சம்பந்தமே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு, அழுதாரு, நாடகம். அது அரசியலா இருக்கலாம், விட்டுருங்க. அதை நீங்க நம்புறீங்க, அது இல்லை, வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு காலையில உதயநிதி வந்து சொன்னாரு, எங்க மேல ஒரு பழி போட்டார். 1 நம்பர் கமிஷன் போட்டாங்க. ஒரு நாள் கூட ஆகல. அதனால அடுத்த நாள் காலையில 1 நம்பர் கமிஷன் வந்தாங்க. ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள காலையில வந்தாங்க. வந்த பிறகு விஜய் அவர்கள் இது செய்யல அது செய்யலன்னு எடுத்தோன்னு அலிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சூழ்ச்சியை நான் சொல்லிடுறேன். இம்மீடியட்டா ஹைகோர்ட்ல மூவ் பண்ணாங்க. அந்த பெட்டிஷனர் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க, தயவு செஞ்சு அந்த பெட்டிஷனர் யாருன்னு விகடன் ஆராய்ச்சி பண்ணணும். அது ஒரு திமுக ஒரு அமைச்சர் சொல்லி போட்டாங்க. அந்த பெட்டிஷனர்ல என்ன கேட்டாங்க, எஸ்ஓபியை பத்தி ஆர்குமெண்ட் ஆச்சு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் வந்தது விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தவேக கட்சிக்கு எதிராகவும் வந்துச்சு. இங்க ஒரு சூழ்ச்சியை நாங்க ஃபேஸ் பண்ணோம். அப்ப உடனே எஸ்ஐடி போட்டு உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எஃப்ஐஆர் என் பேரையும் சேர்க்கிறாங்க. முதல் எஃப்ஐஆர்ல கிடையாது. கட்சியை டோட்டலா முடக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். நைட்டு கரூர் பார்டர்ல நான் நிக்கிறேன், எல்லாரும் நிக்கிறோம். ஏன் எங்க தலைவர் விஜய் அவர்கள் வரணும்னு சொல்றாங்க. ஆனால் 144 போடப்பட்டது. முதலமைச்சர் வரணும்னு பிளாக் பண்றாங்க. இப்போதைக்கு வந்தா இன்னும் அதிகமான கலவரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வருது. இதை நாங்க சிபிஐல சொல்லியிருக்கிறோம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நாங்க கொடுத்துருக்கோம். அங்க நின்று திமுக மட்டுமே அவங்க மக்களுடைய இழப்புல பங்கெடுத்த மாதிரி ஒரு சினாரியோவையும் ஒரு டிராமாவையும் கிரியேட் பண்ணாங்க. நாங்க இதை சொல்றது உண்மையா பொய்யானா அடுத்த நாள் காலையில நைட்டோட நைட்டா எங்களை வந்து காவல்துறையும் அதிகாரமும் உள்ள விடாத பொழுது கரூரோடைய செந்தில் பாலாஜி கண்ட்ரோல் இருந்துகிட்டு ஒரு 3000 பேர் அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கும் பொழுது போனா இன்னும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நாங்க எங்களுடைய மருத்துவ குழுக்கள் உள்ள இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க காலையில 11 மணிக்கு உயர் நீதிமன்றத்தில் நாங்க போய் மென்ஷன் பண்ணோம் கேஸ. நிர்மல்குமார் அவர்களை வச்சு நாங்க மென்ஷன் பண்ண வச்சோம். சுப்ரீம் கோர்ட்டும் எஸ்ஐடியை ஸ்டாப் பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்.
இதுவே வேற கட்சியா இருந்திருந்தா இந்த கட்சியை வந்து முடக்கி இந்த கட்சியை வந்து டெலீட் பண்றதுக்கான வேலையை எல்லாமே முடக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த எமோஷனலையும் நாங்க வந்து சட்ட ரீதியா போய் நின்ன பிறகு கரூருக்கு போலான்னு எடுத்தோன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஒவ்வொரு வீடோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 100-150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல கிடையாது. 41 வீடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குறுகிய சாலைகள். நீங்க அந்த வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், சர்வே எடுத்துட்டோம், குறுகிய சாலைகள். அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கா அவர் ஒவ்வொரு காரா இறங்கி போறதுக்குள்ள ஒரு 10,000 பேரை சுற்றி அவர் நின்னா அந்த வீடு வந்து திருப்பியும் வந்து பாதிக்கப்படும், முடங்கக்கூடிய சூழ்நிலை. அதை யாரு உறுதிப்படுத்தணும்னா காவல்துறை தான் உறுதிப்படுத்தணும். எங்களுக்கு கரூர் காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது. திருப்பியும் ஒரு பிரச்சனை உருவாகும்னு அவங்க நினைக்கக்கூடிய, ஏன்னா அதே எஸ்பி தான் இருந்தாரு, அதே டிஎஸ்பி தான் இருந்தார். யாரு மேல நாங்க நம்பிக்கை இழந்து கரூர் விட்டு வந்தோமோ அதே மாதிரி அவங்க மேலதான் இருக்கு. அதனாலதான் அவங்க மேல சிபிஐ என்கொயரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப அங்க போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, தன்னுடைய மக்களை இழந்ததை பார்க்க முடியல. வீட்டுல வந்து அவர் எதுக்கு உட்காரணும்? அப்ப போக முடியாத சுச்சுவேஷன் ஸ்டாப் ஆகுது. டெக்னிக்கலா யோசிக்கணும் இந்த இடத்துல. அப்ப சரி அங்க ஒரு மண்டபம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, எல்லா பிரைவேட் மண்டபமும் மிரட்டப்பட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, எந்த இடத்துலயும் மண்டபம் கிடையாது. அப்போ பிரைவேட் மண்டபம் இல்ல, வேற இடம் போட்டு ஷெட்டு போடலாமான்னு பாக்குறோம். இடம் போட்டு ஷெட்டு போட்டா திருப்பியும் அந்த மக்களை கூட்டிட்டு வரும் பொழுது அவரை பார்க்க வரதுக்காக ஒரு கூட்டம் பெரிய கரூர் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலான டைம். திருப்பியும் கரூர் திருச்சியில இருந்து திருப்பியும் மக்கள் கூட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் கரூர் காவல்துறை எங்களால நம்ப முடியாது. ஏன்னா அவங்க மேலதான் எங்களுக்கு அலிகேஷன். இதுதான் அவங்க வந்து ஆளுங்கட்சி உருவாக்க பாக்குறாங்க. இவங்க செத்ததுக்கு இவங்கதான் காரணம். திருப்பி அவர் போனா திருப்பி ஒரு 10,000 பேர் வந்தாங்கன்னா திருப்பி ஒரு கூட்டத்தை வந்து ஏதாச்சும் நடத்தக்கூடாதுன்னு நாங்க சென்னைக்கு கூப்பிடுறோம். சென்னை கூப்பிடும் போது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கையும் தனிப்பட்ட முறையில பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வழி இல்லை, கரூருக்குள்ள எங்களால நுழைய முடியல. அதே மீறி நான் சண்டை போட்டு போறேன், நடந்து போனா மக்களுக்கு தான் பிரச்சனை. கட்சியை காப்பாத்துறது, தன்னை காப்பாத்த பத்தி யோசிக்கல. திருப்பியும் போய் அங்க ஒரு ஃபயர் ஆகுது. அந்த மக்களுக்கு தேவையானது செய்வோம், இழப்பீடு கொடுப்போம், சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணுவோம், தேர்தல் தான் ஃபைட் பண்ணுவோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோடைய வெளிப்பாடு நான் திருப்பி சொல்றேன், திருப்பி ஆராய்ச்சி பண்ணுங்க. எஸ்ஓபியை தயவு செஞ்சு படிங்க. அந்த எஸ்ஓபி யாருக்காக போடப்பட்டது? தமிழக வெற்றிகளுக்காக போடப்பட்டது. 30 நாள் அவன் நீ பர்மிஷன் கேட்டா. மக்களுடைய சந்திப்பே நடத்தக்கூடாதுன்னு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த 100 நாட்கள்ல நீங்க சர்வே எடுங்க, ஒவ்வொரு 4 நாள்ல துணை முதலமைச்சர் ரோட்ல நடந்திருப்பாரு, மக்கள்கிட்ட பேசியிருப்பாரு, பிரச்சாரத்தை உருவாக்கி இருப்பாங்க, நிறைய கூட்டங்களை போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் தாங்கிட்டு பிரச்சாரத்தை நாங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு 10 நாளும் உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சரியாக கரூரை வந்து ஹேண்டில் பண்ணோம். அந்த 41 குடும்பமும் எதிர்காலம் ஃபுல்லா நாங்க பார்க்கக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கு, அந்த உத்தரவாதம் நாங்க இருக்கு. ஏன்னா அது எங்களோட குடும்பம். விகடன் பத்தி சொல்லியிருந்தீங்க. விகடன் வந்து அரசின் மீதான விமர்சனங்களையுமே நாங்க எடுத்து வச்சிருக்கோம். தாவேகா மீதான விமர்சனங்களை மட்டும் இல்ல. நாங்க கேட்கறது விஜய் போறதுக்கு அங்க பிரச்சனை அப்படிங்கறது நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளையும் எங்களால உள்வாங்கிக்க முடியுது. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்களை மாதிரியான ஆட்கள் போறது கூட என்ன தடை இருக்குன்னு தான் கேட்கிறோம். இதைதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் போகும்போது இஷ்யூ தான் வரும். இப்ப நான் போனா இஷ்யூ நடக்காது நினைக்கிறீங்களா? என் மேல டார்கெட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் போறதுனால அங்க இருக்கக்கூடிய, இப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அங்க இருந்து ஒரு 400 பேரை கூட்டிட்டு வந்து இவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு திருப்பியும் கையாஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. இதுதான் உண்மை. திமுகவுடைய அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல யாருமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். எல்லார் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் பண்ணி யாரும் வெளியே வர முடியாம முடக்கினாங்க. ஆக்சுவலா அப்ப நாங்க என்ன பண்ணோம், ஒரு கட்சியோட மூவ்மெண்ட்டுக்கு நாங்க லீகலா தான் போய் ஆகணும். எந்த காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையோ அந்த காவல்துறைக்கிட்டே நாங்க போய் சொல்ல முடியுமா? நாங்க எங்களுக்கு கரூர் காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை, அதை வரைச்சா நான் போகணும்னு நினைக்கிறேன், நான் யார்கிட்ட போனோம், எஸ்பிட்ட கேட்கணும், இல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கணும். அப்ப அங்க என்னால அங்க போகக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருப்பி ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு எங்களால வந்து பண்ணக்கூடாதுங்கிறது லீகல் ஒப்பீனியன் மட்டும் இல்ல, அந்த மக்களுக்கான பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க திமுக. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை ரிலீவ் பண்ணோம். தமிழக காவல்துறை கிட்ட இந்த கேஸே இருக்கக்கூடாது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட வேணும் தான் கேட்டோம். இன்னைக்கு வரைக்கும் திருப்பி சொல்ல சிபிஐ நாங்க கேட்கவே இல்லை. தவறான ஒரு பிரச்சாரம் திருப்பி திமுக உருவாக்குது. சிபிஐ நாங்க கேட்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மானிட்டர் பண்ணோம். இங்க இருக்க ஜட்ஜி வந்து திமுக பக்கம் ஃபேவரா இருக்கிறாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து நாங்க பண்ணணும்னு நினைச்சோம். அதுதான் திமுக இன்னைக்கு நிறைவேற்றுக்கு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு சிபிஐ பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க சொன்ன இதுக்கு அதிகாரமும் அதுக்கான வலிமையும் அவங்க கிட்ட இருந்து எங்களை அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க வழியில கத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ரீசெண்டா 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. நாங்க ஈரோடுல பண்ணோம், சொன்ன மாதிரி 5000 பேரை கூட்டு வந்தோம், முடிச்சிட்டோம்.
போலீஸ் காவல்துறை என்ன பண்ணாங்க, அந்த எஸ்பி அம்மா, அந்த அம்மா மேல எங்களுக்கு எந்த வித, எஸ்பி மேடம் மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டு கிடையாது. 6 ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. ஃபுல் காவல்துறை 2000 பேர் பாதுகாப்பு கொடுத்தாங்க. தலைவரை கரெக்டா ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. யார் யாரெல்லாம் பாஸ் இல்லையோ அவங்கள மட்டும் அங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கமும் 5 கிலோமீட்டர் முன்னாடி பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப பிரச்சனை கிடையாது. ஏன் இது மாதிரி கரூர்ல செய்யல? ஏன்னா ஒரு கட்சியா நாங்க இருக்கும் பொழுது ஆர்கனைசிங் கிரௌட் கிடையாது. உங்களுக்கு தெரியும், திமுக வந்து மொபிலைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் எழுச்சி கிடையாது. முதலமைச்சர் பேசிட்டு போது கிளம்பிடுவாரு. எங்களுக்கு அப்படி கிடையாது. இது ஓட்டா மாறுது, ஓட்டா மாறல, இதெல்லாம் பத்திரிகைகளுடைய உங்களுடைய விமர்சனத்துக்கு நான் உள்ள வரல. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, 10,000 பேர் வரணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல 2 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா, ஒரு ஆர்கனைசரா நான் எல்லாத்தையும் லாரி போட்டு பஸ் போட்டு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சா பரவாயில்ல, எங்க மேல குற்றச்சாட்டு சொல்லலாம். மக்களோட எழுச்சியா எல்லாரும் ஓடி வரும் பொழுது அப்ப 25 லட்சம் பேர் வராங்கன்னா அதுக்கான பணிகளை வந்து அரசு செய்வாங்க. நாங்க என்ன செய்யணுமோ எங்க கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுங்க. நாங்க செய்யலன்னா எங்களை பண்ணுங்க. தண்ணி இப்ப எங்க கிட்ட ஒரு 50,000 தண்ணி பாட்டில் கேட்கறாங்க, நாங்க கொடுக்கலையா, உடனே நிப்பாட்டு, அன்னைக்கே நிப்பாட்டு. நீ கூட்டத்துக்கு நீ தகுதி இல்லைன்னு அன்னைக்கே சொல்லு. எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்தோம். எங்க மேல ஒரு சார்ஜ் வந்து அரசு பண்ணும் பொழுது, எஃப்ஐஆர் போட்டு பண்ணும் பொழுது, அதிகார பலமும் மீடியா பலமும் அரசு கிட்ட இருக்கும் பொழுது, ஒரு பிரச்சாரம் எங்களை நோக்கி உருவாக்கும் பொழுது நாங்க லீகலா நீங்க ஃபைட் பண்ணோம், மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். கரெக்டா தான் நடந்துட்டு நாங்க நினைக்கிறோம். கடைசியா ஒண்ணு, இந்த கரூர் மரணங்களுக்கு தாவேக்கா தார்மீக அடிப்படையில பொறுப்பு இருக்குதா இல்லையா? இந்த மரணம்ங்கிறது என்னுடைய குடும்பத்தோடைய இழப்பு. ஆனா முழுக்க இதுக்கான காரணம் இவங்களா அவங்களான்னு சொல்றதோட எங்களோட பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த இழப்புக்கான காரணம் கரூர் காவல்துறையும் செந்தில் பாலாஜியோடைய ஒரு சூழ்ச்சிங்கிறத நாங்க திருப்பி ஏன் பதிவு பண்றோம்னா, உள்ள என்ன நடந்துச்சு, நாங்க இருந்தோம் அங்க அந்த இடத்துல. 5 மாவட்டத்துல நடக்காது, ஏன் கரூர்ல மட்டும் நடக்குது? கட்சியை முடக்கணும், அதுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் நினைச்சாங்க. ஆனா அது பேக் ஃபயர் ஆகி அது இறப்புல முடிஞ்சிருச்சு. அவங்க தலைவருடைய கூட்டத்தை வந்து கூட்டவே கூடாதுன்னு நினைச்சாங்க. இனிமேட்டு மக்கள் சந்திப்பை வந்து எந்த அளவுக்கு முடக்கணுமோ அந்த அளவுக்கு முடக்கணும்னு நினைச்சாங்க. அதுதான் அந்த 5 டிஸ்ட்ரிக்டோட இப்ப இந்நேரம் நாங்க 32 டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிருக்கணும். ஆனா எங்களால எத்தனை டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு? 8 டிஸ்ட்ரிக்ட் தான் பண்ண முடிஞ்சு. அதுவும் மக்கள் கூட்டம் கிடையாது, 5000 பேர் கூட்டிட்டு வந்து. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது நீங்க தான் முதல் முறையா விசிகால இருக்கும்போது முன் வச்ச ஒரு கோரிக்கை. இந்த விசிகா காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போனதுக்கு பிறகு அது வலுவடைஞ்சிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தமிழக அரசியல்ல அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் விவாதங்களும் இந்த கடந்த 2-3 மாதங்களாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணியில பாஜகவுடையும் அது இருக்கு. இதை நீங்க வந்து இந்த செயல்பாடுகள் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இந்த கோரிக்கையை முன் வச்சிங்களா? உங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? இல்ல, இது வெடிக்கும் அப்படிலாம் கிடையாது. இது தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் ஐயாவுக்கு அப்புறமும் அம்மாவுக்கு அப்புறமும் தமிழ்நாடு களம் டோட்டலா மாறிடுச்சுங்கிறது நிறைய பேர்த்துக்கு புரியல. அது என்னால உணர முடிஞ்சிச்சு. இன்க்ளூடிங் 188 தொகுதியில திமுக நின்று 125 130 தொகுதி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. 60 தொகுதிக்கு மேல அவங்க தோக்குறாங்க. ஆக்சுவலா இதுவே மிகப்பெரிய தோல்வி. திமுகவுக்கு வந்து 2021 ரிசல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, எதிர்கட்சி இல்ல, விபிஎஸ் அவர்களுடைய ஆளுமை, கொஸ்டின்ஸ், ஊழல், அம்மா இல்ல. இந்த டைம்ல வந்து 33% வந்து ஒரு கட்சி வாங்குதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. திமுக உங்களுக்கு 4% வித்தியாசம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். 2024 லோக்சபா படி நீங்க இப்ப எம்எல்ஏ சீட்டு பிரிச்சு கொடுக்கணும். டெக்னிக்கலி உங்களுக்கு அதிகமான திமுக வலு இருந்துச்சுன்னா 22 தொகுதி தான் நின்னாங்க திமுக. 22 தொகுதினா உங்களுக்கு எவ்வளவு வருது? 132 தொகுதி தான். நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் 10 தொகுதி வாங்கி 60 தொகுதி எம்எல்ஏல ஜெயிக்கும் பொழுது ஏன் அவங்க வந்து 25 தொகுதிக்கு மேல வந்து நின்னா தோத்துருவாங்கன்னு ஒரு மாயை கிரியேட் பண்றாங்க திமுக? ஏன்னா அவங்ககிட்ட பணபலம் இருக்கு, அவங்க ஆளுங்கட்சிங்கிற ஒரு விஷயம். கூட்டணி கட்சிங்களுக்கு தன்னுடைய வலு தெரியல. கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு யானை மாதிரி. ஏன்னா யானைக்கு தன்னுடைய வலு தெரியாம இவங்க கிட்ட போய் இது கொடுங்கன்னு கையேந்தி நிக்கக்கூடிய விஷயத்த அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க திமுக. ஏன்னா பணபலம் இல்லாதனால இவங்களுக்கு தான் ஓட் பேங்க் இருக்குன்னு. இந்த கூட்டணி இல்லாமல் திமுகனால எதிர்கட்சியா கூட வர முடியாது. திமுக தனியா 23% மேல எடுத்ததா வரலாறே கிடையாது. 25% மேல எடுத்ததா வரலாறே கிடையாது. இதைதான் நான் வந்து விசிக்கில இருக்கும் பொழுது என்னை பார்த்து அந்த பேட்டிக்கு இருக்கவங்க கேட்டாங்க, 2% தான் உங்களுக்கு இருக்கு, நீங்க வந்து இப்ப ஆட்சியில் பங்கு கேட்கலாமான்னு கேட்டா, அப்ப திமுக தனியா நின்று 40% எடுத்து அமைச்சரவை உருவாக்கிட்டு போலாமே, எதுக்காக 12% இருக்க எல்லா கட்சியும் நம்ம சேர்க்கணும்? நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு கேட்ட அடுத்த செகண்ட் திமுக பிடிக்கல. அதுக்கான அழுத்தம் பிசிக்குள்ளேயே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து நான் வெளியே வந்தேன். நான் அன்னைக்கே பதிவு போட்டேன், என்னுடைய தேர்தல் அரசியலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற இந்த முழக்கத்தினால நான் வெளியே அனுப்பிச்சா பார்த்தாங்க. இந்த முழக்கத்தோட நான் தேர்தல் அரசியல் எதிர்கொள்ளுவேன், அதுல நான் வெற்றி பெறுவேன்னு நான் சொல்லியிருந்தேன்.
அதுக்கேத்த மாதிரியே அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி மாநாட்டுல கரெக்டா அந்த விஷயத்த பதிவு பண்ணாரு. அதோட முதல் ட்வீட் நான் தான் போட்டேன் அதுக்கு. அப்ப இன்னும் அது உங்களுடைய ஐடியா தானே சார்? இல்ல என்னுடைய ஐடியா எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் விஜய் அண்ணனை பார்த்ததும் கிடையாது, எனக்கு டிவிகேயோட தொடர்பும் கிடையாது. அவருடைய கட்சியோடைய ஒரு 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 பேசிக் பிரின்சிபலா அவர் வந்து கொண்டு வந்தாரு. அது வந்து ஒரே நேரத்துல அதை இணைஞ்சிச்சு ஆக்சுவலா. அப்ப விசிகேல இருக்கும்போது குரல் கொடுத்தேன். ஆமா, விசிகே மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து ஆட்சியில அதிகாரத்துல அவருடைய கருத்துக்கு என்னுடைய குரல் இருந்துச்சு ஆக்சுவலா. அப்ப அந்த கருத்து நாளடைவில் வலுவடைன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். தொடக்கத்துல வந்து நீங்க அதிமுகவையும் பெருசா விமர்சிக்கல. இந்த கரூர் வழக்கு இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு, இப்போ சிபிஐ வழக்குக்கு விஜய் போய் ஆஜராயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தீவிரமாக நீங்களும் விமர்சிக்கிறீங்க, அதிமுகவும் விமர்சிக்கிறாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கும்போது எதுக்காக நீங்க அதிமுகவோட போய் பேசணும்? மாற்று எப்படி இது மாற்றா இருக்கும்? அதான் திருப்பி சொல்றேன், அதிமுகவுடைய கட்சியோடைய தொண்டர்களை தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம். அம்மா அவர்களுடைய கனவும் சரி, எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும் சரி, இந்த திமுகங்கிற ஒரு ஆளுங்கட்சி ஆன பிறகு ஒரு தீய சக்தியாக மாறும் பொழுது அது குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான இன்னொரு இயக்கமா மாற்றும். கொள்கை அளவுல வேறுபாடு கிடையாது. அப்ப அந்த இடத்துல நாங்க வந்த பிறகு அங்க இருக்க தொண்டர்கள் வந்து இயற்கையாவே தாவேக்காவை வந்து விரும்புறாங்க. நிறைய பேர் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. சோ அதிமுகங்கிறது ஒரு இயற்கையாகவே தாவேக்காவை தொண்டர்கள் வந்து இயற்கையாகவே தாவேக்காவை வந்து விரும்பக்கூடிய இடத்துல இருக்காங்க. அங்க இருக்க தலைவர்கள் வந்து அம்மாவோடைய ஐடியாலஜியை மீறி ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது எங்களுக்கு முரண்கள் இருக்கு. கரூர்ல வந்து எல்லாரும் வந்து ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுத்தாங்க. அதுக்காக வந்து ஒரு அலைன்ஸ், அது குரல் கொடுத்ததுக்காக ஒரு அலைன்ஸ் சேர முடியாது. ஏன்னா எங்களுக்கான முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய தலைவர். அந்த கோரை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. எப்படி ஐடியாலஜி விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் எங்க தலைவர். அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதான் சார், ஆரம்பத்துல ஏன் நீங்க அவங்களை விமர்சிக்கல? அவங்க ஊழல் சக்தி அப்படிங்கிறது இப்பதான் இடையில தான் தெரியுது அவங்களுக்கு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன், ஆரம்பத்துல எங்க தலைவர் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. டிவிகே வாஸ் டிஎம்கேங்கிற ஃபைட் தான் எங்களுக்கு ஆரம்பத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து ரேஸ்லே இல்லாதவங்க நாங்க எதுக்கு விமர்சிக்கணும்? எதிர்கட்சியா இருக்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சி செயல்பாடுகளே மக்கள் வந்து அவங்க வந்து விலகிட்டாங்க. மக்கள்கிட்ட இருந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒண்ணு நம்புறோம், அதிமுகவுடைய தலைமை மக்கள்கிட்ட இருந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்தவங்களை போய் நாங்க விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுங்கட்சியா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தவறுகள் செய்யக்கூடிய தவறுகளையும் தான் நாங்க வந்து பேசணுமே தவிர, ஒரு எதிர்கட்சி இன்னொரு எதிர்கட்சியப்ப சண்டை போறதுனால எந்த விதமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியாது. அப்படி மக்கள்கிட்ட போய் நாங்க போய் டைவர்ட் ஆகிற மாதிரி அர்த்தம். அதனாலதான் ஆரம்பத்துல நாங்க தெளிவா இருக்கும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ரேஸ்னா முதலமைச்சருக்கான நிர்வாக செயற்பாடுகளை பத்தி தான் நாங்க பேசுமே தவிர, அதிமுக பவர்லயும் இல்ல, வலுவிலும் இல்ல, எங்கேயுமே இல்லாத பொழுது 10 தேர்தல் அவங்க தோத்த பிறகு எதுக்காக நான் உங்களை பத்தி நாங்க அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டிசிஷனாவே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நீங்க எதுவும் வாஷிங் மிஷின் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஏன்னா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க, அதுல இருந்து வேற செங்கோட்டையன் அவங்க எல்லாம் இந்த கட்சிக்கு வந்தோடனே நல்ல பூப்பா கிருஷ்ணன் செங்கோட்டையன் மேல மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையும் ஒரு அன்பும் ஒரு மரியாதை இருக்குங்கிறது பொதுவாவே தெரியும். இல்ல வாச்சாத்தில நீங்க போய் அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்கலாம். இல்ல அதுதான் சொல்றேன், அதுல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஒரு பிரச்சனை நடந்து வர பிறகு பல்வேறு காலகட்டத்துக்கு பிறகு முன்னாடி நடந்த பிறகு என்ன ஒரு குற்றச்சாட்டுகள், அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவரே வந்து விகடன்ல பேட்டிக்கும் போது அவரே பதில் சொன்னாரு. ஒரு அரசாங்கம் அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல யாரு வந்து தவறு செஞ்சா, அவர் ஆர்டர் கொடுத்தாரா, என்ன தவறு நடந்துச்சு, இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு சாதி வழக்குகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளீன் இமேஜ்ல இருக்காரு. சட்டம் எந்த கோர்ட்டும் வந்து அவர் வந்து இந்த தப்பு செஞ்சுட்டாரு அந்த தப்பு செஞ்சுட்டாரு எதுவும் சொல்லல. அரசியல் ரீதியான எந்த தலைவர்களுக்கும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் ரீதியான பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதே தானே திமுகவுக்கும் இருக்கும். இல்ல திமுக வந்து இப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எந்தெந்த இஷ்யூ தான் திமுக குரல் கொடுச்சுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு திமுக அதே லிஸ்ட் படி செயல்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா பழைய கவர்மெண்ட் மாதிரியே செயல்பட்டிருக்கும். அது தொழிலாளர்கள் போராட்டத்திலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து எல்லா டிசிஷன்லயும் திமுக வந்து பழைய அரசு என்ன செஞ்சுச்சோ அதே தான் இருக்கும். இப்ப இருக்கிற நீங்க நர்ஸ் போராட்டமா இருக்கட்டும், ஏன் இப்ப ரீசெண்டா நடந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் முதற்கொண்டு அவங்களுடைய வேறுபாடு கொள்கை சார்ந்த கட்சின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கும்போது பயங்கரமா எல்லாருக்கும் வெறி ஏத்தி ஒரு போராட்டத்தை உருவாக்குனவங்க
ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே குடும்பம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு 2 பேருக்காக மட்டுமே நடத்தும் பொழுது இதை வந்து தட்டி கேட்கிற இடத்துல இருக்கும், நாங்க தட்டி கேட்கிறோம். இல்ல புரியுது சார். இப்போ நீங்க ஸ்டாலின் பத்தி கேட்கும்போது கூட அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன், எதிர்க்கட்சியா இருக்கும்போது பயங்கரமா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க கூட கூட இருந்திருக்கீங்க. இப்போ 2 வருஷமா தாவேகாவும் ஒரு எதிர்க்கட்சியா தான் இருக்கு. இந்த 2 வருட தாவேகா எதிர்க்கட்சி செயல்பாடு எப்படி இருக்கு? என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க ஆட்சிக்கு எதிராக? நீங்க சொல்ற குறைபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே திமுக அரசின் மீது இருக்குன்னே வச்சுக்கோங்க. அதற்கு எதிராக தாவேகா என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்திருக்கு? ஒரு ஆளுங்கட்சி எதுக்கு ஒரு தலைவரை பார்த்து பயப்படணும்னா, ஒரு பிரச்சாரத்தை மட்டும் மக்கள்கிட்ட இவர் சொன்னா அது அதிருப்தி அலையை அதிகமா உருவாக்குதுன்னு சொல்றதோட அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு தலைவர் வேணும். அப்படி இவருடைய அந்த 6 டிஸ்ட்ரிக்ட் பிரச்சாரம் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையுமே முதலமைச்சரை வந்து தூங்கூடாம செஞ்சுச்சுன்னு பொதுவாவே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சாரத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த கரூரை வந்து செஞ்சாங்க. எங்களுடைய பிரச்சாரம் மட்டும்தான், தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரம் மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஆளுங்கட்சி வந்து பல்வேறு நல்ல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான பதில வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு அடக்குமுறையோட செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், அதிமுக உடைய இடத்தை தாண்டி இன்னைக்கு திமுகவை நேருக்கு நேராக ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்சத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா எங்களுடைய செயல்பாடுகள் தான். அது மக்கள் வரவேற்றிருக்காங்க. அதுக்கான கமிட்மெண்ட்டும் அதிகமா இருக்குங்கிறத நாங்க நம்புறோம். அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க அதாவது ஒரு இஷ்யூக்கு நாங்க வந்து தீர்வு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? பரந்தூருக்கு போய் போராடினீங்க, அந்த போராட்டம் இப்ப என்ன? பரந்தூர் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? ஸ்டாப் பண்ணலையே, நடந்துட்டு தான் இருக்கு தொடர்ந்து. நிலம் கையாக பரந்தூர்ல நோட்டிபிகேஷன் முடிஞ்சு மக்கள் இந்நேரம் பூஜை பண்ணி பவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. போன வாரம் இந்த செய்தி மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டோம். மத்திய அரசு அனுமதி அப்பயே கொடுத்துருக்கு ஆக்சுவலா. ஆனா எந்த பூஜையும் போடாம, யாருக்கும் எந்த டெண்டர் கொடுக்காம, எந்த இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட் கொடுக்காம ப்ராஜெக்ட் ஏன் ஸ்டக் ஆகி நிக்குது? அப்படியே நின்னுருச்சு, பழைய மாதிரி இல்ல. நாங்க போய் இவர் நின்று அடுத்த செகண்ட்ல இருந்து இன்னுமேட்டு நீங்க ஏதாச்சும் அடுத்த ஆக்ஷன் ஆஃப் கோர்ஸோ இல்ல ஒரு டெண்டர் போட்டு மக்கள் அந்த வீட்டுல இருந்து வெளியே நடக்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் நாங்க வருவோம்னு தலைவர் சொல்லிட்டாரு. மக்கள் எங்கேயுமே இது வரைக்கும் வெளியே அனுப்பலையே. யார வந்து வீட்டை இடிச்சு உடச்சி வெளியே அமைச்சிருக்காங்க? ஏன்னா டிவிக்கு எங்க தலைவர் வந்து அங்க இறங்கினாரு. அங்க இருக்கிற குடும்பத்தை நீங்க வீடை இடிச்சு நீங்க வெளியே அமிச்சீங்க, அடுத்த செகண்ட் நான் நிப்பேன்னு சொல்லிட்டாரு. அங்க இருந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ பப்ளிக் இஷ்யூ ஆன பிறகு, மக்களுடைய இஷ்யூ ஆன பிறகு அதை அப்படியே மட்டுப்படுத்தி சைலண்டா ஃபைல புனைக்க வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்தவொடனே அந்த ஃபைலை கேன்சல் பண்ணிட்டு எங்க தேவையோ அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுவாரு நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம், நிறைவேற்றப்படும். பரந்தூர்ல வந்து ஏர்போர்ட் வராது, கண்டிப்பா வராது. கட்சியோட நிலைப்பாடு அதுதான். ஏர்போர்ட் தேவை, எங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லையோ அந்த இடத்துல தலைவர் வந்து கரெக்டா வந்து சர்வே பண்ணி கரெக்டா அந்த இடத்த முடிவு பண்ணி ஏர்போர்ட்டும் கொண்டு வர பரந்தூர் மக்கள் பாதுகாக்கப்படும். கூட்டணி பத்தி பேசணும். இப்போ உங்களை வச்சு தாவேகா வச்சு எல்லா கட்சிகளும் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சு பேரம் பேசுறதுக்கு தான் பயன்படுத்துது அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்துமே யாருமே வரலையே தாவேகாவுக்கு. நாங்க யாரும் வரணும்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் கொடுக்கவே இல்லையே. கட்சியோடைய அடிப்படையில ஒரு கோட்பாடா வந்து அவர் சொல்றாரு. இது ஐடியாலஜி கிடையாது, ஒரு கோட்பாடு. நாளைக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு எல்லாரும் நாளைக்கு வந்து ஒரு நண்பர்களா வரும் பொழுது ஒரு கட்சி ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கான ஆட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க. பொலிட்டிக்கல் எனிமினா என்ன? ஒரு குடும்பம் ஆட்சி பண்ணது, அந்த குடும்பத்தை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துக்கிறதுக்காக ஆட்சி பண்றாங்க, ஊழலை உருவாக்குறாங்க. அப்படிங்கிறது ஒரு கட்சியோட நிலைப்பாடு. தலைவருடைய ஸ்பீச் அதுல இருந்து வருது. அப்ப எல்லோரும் சேரும் பொழுது ஜனநாயக சக்தியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அமைச்சரவையில வந்து பங்கெடுத்துங்கிறது ஒரு பேசிக் கோட்பாடு. அந்த கோட்பாடு படி அன்னைக்கு முதல்ல சொன்னாரு. இது வரைக்கும் நாங்க கமிட்டி போட்டு நாங்க இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்றோம், அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்றோங்கிறது இது வரைக்கும் நாங்க எங்க பக்கத்துல இருந்து எந்த இடத்துலயும் சொன்னதே கிடையாது. அதுதான் நாங்க நார்மல் சொல்லிட்டோம். 234 தொகுதி நாங்க வலுவா இருக்கிறோம், நாங்க வந்து தனிப்படும் பெரும்பான்மை ஆட்சி உருவாக்கணுங்கிறது நாங்க இப்ப நடந்த மீட்டிங்ல கூட சொல்லிட்டே இருக்கோம். நாங்க இந்த கட்சி அந்த கட்சியில பேச்சுவார்த்தை பண்ண கூட மித்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா டிடிஆர் பேட்டி கொடுத்தாரு. நாங்க இது வரைக்கும் அவர்கிட்ட பேசுறதில்ல. வரல, ஓகே, நீங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. பிப்ரவரி மாசத்துல திமுகல இருந்து 2 அமைச்சர்கள் வர போறாங்கன்னு நீங்களே சொன்னீங்க. யாரு வந்துட்டு இருக்காங்களா? எவ்வளவு தூரத்துல வந்திருக்காங்க? அது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வருவாங்களா? நடக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியே இருக்காது, அங்க பாதி பேர் இருக்கவே மாட்டாங்க. இல்ல அதிமுக தான் இல்லன்றீங்க, திமுகவும் இருக்காதா? திமுக இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், அதிமுக திமுக தான் வலுவிழந்து இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க இருந்ததுனால சொல்றேன். 70 வருஷம் 75 வயசு எல்லா தலைவர்களும் 75 வயசாயிருச்சு. அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே கிடையாது. எந்த மாவட்டத்திலையும் சரியான மாவட்ட செயலாளர் கிடையாது.
ஒரு 5 தலைவர்களுடைய வயது மூப்பு போச்சுன்னா அடுத்த அங்க ஒரு வட்ட செயலாளர் ஒரு பகுதி செயலாளர் 50 வருஷமா இருக்கிறாங்க, அங்க அப்டேட்டே ஆகல. சோ இன்னைக்கும் ஏதோ ஒரு கூட்டணி வலிமையினால ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா நிர்வாகம் ஒட்டுமொத்த தோல்வினால ஆட்சி இழக்கும் பொழுது அந்த கட்சி கிட்டத்தட்ட மினிமம் 15 வருஷத்துக்கு ஆளுங்கட்சி ஆறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதிமுகவோட வலுவிழந்திருக்க கட்சி எதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தான். திமுகவும் திராவிட கட்சிகளும் இளைஞர்களை வந்து தற்குறிகளாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க. நீங்க கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. நீங்க இளைஞர்களை அரசியல் படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு கொள்கை வகுப்பு மாதிரியான ஏதாவது முன்னெடுப்புகளை நீங்க செஞ்சீங்களா? இல்ல அரசியல் படுத்துதல்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? போது அரசியலை பத்தி சிந்திக்க வைக்கிறதே அரசியல் படுத்துதல் தான். எனக்கு அரசியல் பிடிக்கும், நான் யாருக்கு ஓட்டு போடணும், இந்த எலெக்ஷன்ல நான் ஓட்டு போட போறேன், அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா நான் டிவிகேக்கு ஓட்டு போட்டா திமுக என்ன தவறு பிடிக்கும் அப்படிங்கறத ஓட்டு போட, அதுதான் நான் சொல்றேன். நான் பேச விடுறேன். இந்த எலெக்ஷன் டிவிகேக்கு எனக்கு பிடிக்கும்னா திமுகவுடைய தவறுகள் என்ன, நிர்வாக சீர்கேடுகள் என்ன, இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே, முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நேரு அவர்கள் ஊழலை பத்தி பேசுறாங்க, குரூப் 2 எக்ஸாமினேஷன் ஸ்டாப் பண்ணும் பொழுது இவங்க வந்து பிரஸ் கொடுக்குறாங்க, அப்ப என்ன பிரச்சனை, வேலை வாய்ப்பு என்ன பிரச்சனைன்னு நாங்க எங்களுடைய பேட்டிகளையும் எங்களுடைய பிரச்சாரம் மூலியமாவும் ஃபுல்லாவே அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் சோசியல் மீடியால அவங்களே விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் விவாதம் பண்ணல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சினிமாவை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய செக்டரை இன்னைக்கு இந்த அரசை பத்தியும் மித்த ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய விஷயம் வந்து பேசும்போது ஒரு டிபேட்டா மாத்த வச்சுக்கிறது ஒரு பெரிய டிபேட்னா திமுக விமர்சனம் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இப்படி போறது புரிஞ்சுக்க முடியுது. எல்லாருமே திமுகவுக்கு எதிரான ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அரசியல் புரிதல் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் அரசியல் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் உருவாக்கிட்டோம். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு ஐடியா வேணா படிங்க, பெரியாரை பத்தி படிங்க, அம்பேத்கரை பத்தி படிங்க, எல்லாத்தையும் பத்தி படிங்க. எல்லாம் பேசிட்டு திமுக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சாதியோட கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா எங்க கிட்ட இருக்க எல்லா பசங்க எந்த பசங்க சாதினால என்னன்னு தெரியாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கரோட பர்த்டேக்கு மதுரையில போய் கட்சி ஜாதியே இல்லாம ஒரு 3000 பேர் பசங்க போய் மாலை போட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவ் அரசியல் நினைங்க. சார், ஐடியாலஜி பத்தி பேசும்போது உங்களுடைய அரசியல் ஆசான் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்கள் RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, அது வந்து திமுகக்காக அவர் சொல்றாரு, அது எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்காக அவர் சொல்றாரு. அரசியல் அதுதான் நான் ஆசான் அவர் அப்படி சொல்லுவாரா? அவரு இல்ல, அது தேர்தல் ரீதியா சொல்லலாம். தேர்தல் அரசியலுக்காக திருமாவளவன் அப்படி எல்லாம் பேசக்கூடிய அதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்க அவர்கிட்டயே கேளுங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்க கேட்கணும்ல. ஒரு கட்சியை பத்தி விமர்சிச்சுட்டா, அப்படி பாஜக RSS கிட்ட நாங்க வந்து விலை போயிருந்தா எதுக்கு தன்னுடைய ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு அந்த ஜனநாயகன் படங்கிறது ஒரு வியாபாரமா கண்ணுக்கு தெரியலாம். அது அவருடைய 2-3 வருஷம் உழைப்பு, அவருடைய அது ஒரு வழி. அந்த படங்கிறது ஒரு வழி. அது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் லாஸ்டா வெளியே கிளம்பும்போது அந்த படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து ஒரு சர்டிபிகேட் கூட வாங்க முடியல? அப்போ ஒரு ஃபேவரா இருந்தா இது ஏன் நடக்கும்? நீங்க ரிவிஷன் கமிட்டி அப்படியே வந்து இங்க பராசரியில் நடிச்சவங்க எல்லாம் நேரா போய் பொங்கல் பண்டிகை எல்லாம் அது விமர்சனத்துக்கு உட்பட்டதான். அதை நம்ம விமர்சிக்கலாம். நீங்க ரிவிஷன் கமிட்டிக்கு போகல. இது விமர்சனம் இல்ல, ரிவிஷன் கமிட்டி போயிட்டாங்க. இப்ப போயிருக்கு. இல்ல அங்க ஒண்ணுமே பதில் இல்லாத போதுதான் கோர்ட்டுக்கு போவாங்க. இது வந்து ஒரு ப்ரொடியூசர் கால். இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் நினைக்கிறேன். நான் வந்து அதுக்குள்ள இல்ல. ஒரு ப்ரொடியூசர் அவர் இன்வெஸ்ட் பண்ணவரு பேசி பாக்குறாங்க, எதுவுமே நடக்காதப்போ அவர் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனா திருப்பியும் போறாங்க. ரிவிஷன் போனா 4 நாள்ல கூட கொடுத்துட்டு போலாமே. எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் போயிட்டே தானே இருக்கு. கோர்ட்ல இருந்து வித்ராவாங்க. சோ லீகலாவும் நடக்கல, அதுவும் நடக்கல போது ஒரு ப்ரெஷர்ஸ் இல்லாம இருக்காது. ஆக்சுவலா இப்ப அந்த ஜனநாயகன் விஷயத்துல அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான அழுத்தம்? எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அழுத்தம் என்ன மாதிரி சொன்னாங்க? அழுத்தம்ங்கிறது கிடையாது. என்ன மாதிரி அழுத்தம்னா அவரு ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் என்னுடைய பாதையில நான் 234 தொகுதி நான் தனியா போகணும்னு நினைக்கிறேன், எனக்கான அரசியல் வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் நானு. சோ அப்போ வந்து இந்த படம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கலாம், மக்களோட கனெக்ட் ஆயிருக்கலாம் அந்த கான்செப்ட். அப்ப அந்த ஒரு எழுச்சியை உருவாக்கணுமான்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். சோ இதுக்கான ஒரு கட்சி தலைவர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு அரசியலா தான் இருக்குங்கிறது நாங்க நினைக்கிறோம். அது வந்து அது வந்து ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சார், திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது 10 ஆண்டுகள் நீங்க அவங்க கூட வேலை பார்த்துருக்கீங்க. அவங்களுடைய வெற்றிக்காக நீங்க பல வேலைகள் வந்து செஞ்சிருப்பீங்க. அவங்க ஆட்சி அமைஞ்ச பிறகு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கும்போது ஆட்சி அமைஞ்ச பிறகு அவங்க கூட இருக்க டிராவல் பண்ண தான் விரும்புவாங்க. அந்த சமயத்துல வெளில வந்துருக்கீங்க. நீங்க ஏன் வெளில வந்தீங்க எக்ஸாக்டா? அப்போ அவங்களுக்குமா என்ன பிரச்சனை நடந்துச்சு? தனிப்பட்ட வகையில திமுகவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? கடுமையா தாக்குறீங்க திமுகவை, அதனால கேட்கிறேன். அப்ப நினைக்கும் போது தெரியல,
எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ வந்து திமுக இப்படி அப்படின்னு. எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட நிலைமை தான். ஜெயிச்சு முடிச்சுன்னு டக்குன்னு வந்து தூக்கி எறிவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு நெகட்டிவா கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர், அது வைகோ அவர்களட்டும், எவரோ ஒருத்தர் வந்து நல்ல ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணும் பொழுது வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்ல ரிசல்ட் வந்துச்சு. பதவி விழாக்கு பொதுவாகவே அன்னைக்கு ஸ்டாலின் சார் கூப்பிட்டாரு. நான் பொதுவாக போக மாட்டேன் எல்லா இடத்துக்கும், அவர் கூப்பிட்டாருன்னு போனேன். திடீர்னு என்னன்னு தெரியல, என்ன உள்ள விடவே இல்லை. அன்னைக்கு எனக்கே ஷாக். அது வரைக்கும் எல்லாம் நண்பர்களா இருந்தாங்க. உள்ள விடலையா? ஆமா, யாரு ஜெயிச்சு முடிச்ச பிறகு. இல்ல யாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நிறைய பேர் தெரியாது, அது என்ன ஏதுன்னு தெரியாது இல்ல. அப்ப அங்க முன்னாடி போகும்போது திடீர்னு ஒரு 2-3 பேர் காவல்துறையில வந்தாங்க. இல்ல நீங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க. என்ன அது, இத்தனை நாளும் குடும்பம் எல்லாம் இல்ல, திடீர்னு குடும்பம் மட்டும்னு சொன்னாங்க. அப்பயும் எனக்கு ஓகே, அது ஒரு அவமானம் மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே போனாங்க, பின்னாடி எங்கேயோ தள்ளி விட்டாங்க. நான் போய் பின்னாடி அமைதியா உட்கார்ந்தேன். ஏன்னா அப்ப மு க ஸ்டாலின் சார் கூப்பிட்டு இருந்தாரு, நீ வந்தாகணும், நான் பதவி இருக்கிறத பார்க்கணும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாலும் நான் போய் உட்கார்ந்தேன். அப்ப அதுக்கப்புறம் வந்து பெரிய கம்யூனிகேஷன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பொதுவாகவே ரொம்ப ஃபைட் பண்ணி வேலை பார்த்தா ஒரு அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு நன்றி, ஒரு ஏதாச்சும் இருக்கும். எதுவுமே இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. நான் அதுக்காக எதுவும் ரியாக்டும் பண்ணல. அப்புறம் ஒருத்தர் மூலியமா சொன்னாங்க, ஒர்க் பண்ணதெல்லாம், ஏன்னா தனியா வந்து ஒரு நிறுவனம் வச்சிருந்தோம். சொல்ல போனா பெண்ணோட ஃபவுண்டர் நான் தான் ஆக்சுவலா. அப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அன்னைக்கு திமுகவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு, சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாமே பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணியிருந்தோம். ஒரு 30 நாள் கழிச்சு சபரீஷ் அவர்கள் பக்கத்துல இருந்து அந்த நிறுவனத்துல எல்லாமே கொடுத்துருங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் திருப்பியும் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எதுவுமே நான் பதில் கொடுக்கல, எதுவுமே ரியாக்ட் பண்ணல. மேபி அவங்க வேணான்னு நினைச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அரசியல் ரீதியை விட்டுலாம் எவ்வளவோ விஷயங்கள் கடினமான காலகட்டத்துல ஒன்னா இருந்து எவ்வளவு பெரிய பயணத்தை பண்ணியிருக்கோம். அது ஒன்றிய எதுக்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இருந்தோம். ஒரு நட்பை வந்து ஓகே தேங்க்யூ பாய்ன்னு சொல்றது கூட வந்து அங்க ஒரு நட்பு இல்லை அந்த நேரத்துல. ஏன்னா அது அதிகாரமும், அதுக்கப்புறம் தெரிஞ்ச அதிகாரமும் பணபலமும் சில விஷயங்கள் கண்ணை மறைக்குது அப்படின்னு. தொழில ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி, தொழிலுங்கிறது என் குறிக்கோள் கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது என் குறிக்கோள் கிடையாது. அந்த தொழிலெல்லாம் வித்துட்டு பிசிகேல ஜாயின் பண்ணணும்னு அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ 2021 டிசம்பர்லயே சொல்லிட்டேன் நான். அது அண்ணன் ஒருத்தர் சன் டிவி பேட்டியில சொல்லியிருப்பாரு அவரு. அப்ப 21 ஜாயின் பண்ணிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி சேம் அதுக்கு பிறகு உங்களுடைய டிராவல் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிச்சு. அங்க போகும்போது கூட அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சாரை பார்த்துட்டு நான் வந்து சேர்றேன், நான் கல அரசியல் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் பெரிய தொடர்புகள் கிடையாது, எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அவ்வளவுதான், எம்ஜிஆர் மாதிரி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒரு கேள்வி, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திமுக அரசாங்கம் அதை சரியா கையாளல, பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உங்களுடைய குற்றச்சாட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அவங்க யாரை அனுமதிச்சாங்க, யாரை பிரச்சனை செய்ய அந்த இடத்துல போனாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள் நீங்க பாக்கணும்ல. அது வந்து திமுகவும் இந்து முன்னணியும் ஒண்ணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அவங்க மேல குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவை வந்து டைவர்ட் பண்ணி வரதுக்காக இந்த வேலையை செஞ்சாங்க. அப்படிதான் திருப்பரங்குன்ற மேட்டர்ல இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு, நீ கேஸ் போடுற மாதிரி கேஸ் போடு, நாங்க கோர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்களுடைய பேட்டியை பாருங்க. ஜுடிஷியலி என்னென்ன ஃபெயிலியர் ஆச்சு, எதுக்காக அப்பீல வந்து உடனடியா போல, எதுக்காக 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க, எதுக்காக இந்த பிரச்சனையே பெருசாக்குறாங்க, பெருசாக்கிட்டு அவங்களே எப்படி ஆஃப் பண்ணாங்க. உங்க பேச்சு அரசியல். உங்க பேச்சு ஏன் அந்த அரசியல்னா, நான் சொல்லிடுறேன் ஏன் அந்த அரசியல் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க. பிஜேபியை ஃப்ரண்ட்லைன் பண்ணவங்களுக்கு ஒண்ணு நிர்வாகத்துக்கு அப்புறம் 2 மேன் சிஸ்டம், சிஎம் கீழே மருமகன் மகன்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து சென்ட்ரலைஸ்ட் கரப்ஷனை உருவாக்குனாங்க. நம்பர் 1, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நிர்வாகத்தை இவங்க 2 பேரும் தான் வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய சீர்கேடுகள்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நிர்வாக சீர்கேடுடைய முதல் ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. சினிமா துறையில இருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்க, முதல் ஆரம்பம். 2வது 2019 அன்னைக்கு ராகுல் காந்தி சாரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போக்கஸ் பண்ணோம் பயங்கரமா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்தி. இப்ப கூட ஜெகத் ரட்சகன் என்ன சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் நன்றி உணர்வு கிடையாது, ராகுல் காந்தி ஐயா வந்து நாங்க தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னோம். எப்ப சொன்னாங்க? 2019 எதிர்கட்சியா இருக்கும் பொழுது
நீங்க 40-40 எம்பி ஜெயிக்கணும்னா ராகுல் காந்தி சாரை போக்கஸ் பண்ணா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுக்காக போக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்க ஸ்டாலின் சாரை போக்கஸ் பண்ண முடியாது. அப்ப ராகுல் காந்தி சாரை போக்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கலாம். அப்ப 40-40 தொகுதி ஜெயிச்சிட்டோம். 2024 அப்ப நான் இல்ல, நான் இதை நிறைய இடத்துல மேடையில பதிவு பண்ணியிருக்கேன். காங்கிரஸ் தோழர்களை பார்த்து நான் சொல்றேன். 2019 ராகுல் காந்தி சார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்ன மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் 2024 ராகுல் காந்தி சார் பிரைம் மினிஸ்டர்னு போக்கஸ் பண்ணல, ஏன் சொல்லல? பேருக்கு சும்மா இந்தியா கூட்டணியில போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மீட்டிங் முன்னாடியே பாதியிலே கிளம்பி வந்துருவாங்க. இதுதான் பிஜேபியோட திமுக இன்டைரக்டா உறவு வச்சுக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எம்பியா உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கோங்க, சீட்டு கம்மியா கொடுத்துக்கோங்க, ஆனா நேஷனல் பாலிடிக்ஸ்ல ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டரா நீங்க முன்னிலைப்படுத்தக்கூடாது. இதுதான் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப முடிச்சிடுறேன். அப்ப இந்த கொஸ்டின்ஸுக்கு பிஜேபியோட அவங்க ஐக்கியமாயிட்டாங்க நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு. நம்பர் 1. இப்ப 24 போக்கஸ் பண்ணவே இல்லை ராகுல் காந்தி சார், அவங்க போக்கஸ் பண்ணவே இல்லை. அண்டர்பிளே பண்ணதான் பாக்குறாங்க, காங்கிரஸ் அண்டர்பிளே பண்ணதான் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஓட்டு இல்ல, பூத் இல்ல, 5% ஓட் பேங்க் இருக்கு. காங்கிரஸை வலுவெழுக்க இங்க பிஜேபியை கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் திமுகவை இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எங்களை ஏன் அடிக்கிறாங்க? இதுக்குதான். அங்க அதிமுகவை இபிஎஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எங்க வேணாலும் பிரச்சனை பண்ணாரு, எங்க வேணாலும் போவார். ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இபிஎஸ் ஒரு நேருக்கு நேரான வலிமையான எதிரி கிடையாது. அவர் ஜெயிச்சாலுமே ஒரு 40 சீட் 50 சீட் தான் ஜெயிப்பார். சோ இந்த வலிமை இல்லாத எதிரியை உருவாக்கிட்டு பிஜேபி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண தலைவர் இல்ல, அவர் வலிமையான தலைவர் நீங்களே சொல்லி. அது நான் எப்ப சொன்னேன்னு நான் சொல்லிடுறேன் திருப்பியும். 66 சீட்டு ஜெயிச்சிருக்காரு, சாதாரண தலைவர் இல்ல. ஒரு நிமிஷம், எந்த இடத்துல நான் சொன்னேன்னு ஒரு வேல்யூ இருக்கு. நான் சொன்ன இடத்த 24 அவர் தனியா நிக்கிறேன்னு சொல்றாரு, ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. நான் நின்னு காமிக்கிறேன், நான் மதச்சார்பின்மைக்கான ஒரு அரசை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன், பிஜேபி பக்கம் போக மாட்டேன், அம்மாவோட கனவை நிறைவேற்றுறேன்னு 23 எண்டுல பேட்டி கொடுத்துட்டு அங்க போயிட்டு திருப்பி இங்க 24 சொல்றாரு, நான் தனியா போய் ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்றாரு. இல்ல கூட்டணி உருவாக்க ட்ரை பண்றாரு. இப்ப தாவேக கிடையாது, விஜய் அவர்களும் கிடையாது, கட்சி கிடையாது. அப்ப நான் சொன்ன இந்த ஸ்டாண்டை இவர் எடுத்துட்டா, யாரு இபிஎஸ் அவர்கள் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டா, அதை நிலைச்சு நின்னுட்டா, 33% ஓட் பேங்க் பிளஸ் கூட்டணி கட்சிகள் 4-5 பேர் சேர்ந்தா அவர் ஒரு வலிமையான தலைவர் ஆயவதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொன்னேன். அதிமுக இன்னும் தோல்வி அடையல. ஏன்னா மக்கள் 33% கொடுத்து இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த கட்சி இன்னும் உயிரோட இருக்கு. ஆனால் பிஜேபி கூட திருப்பியும் போனா அந்த கட்சி வலுவிழந்துரும்னு அன்னைக்கு நான் சொன்னேன். இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அப். அந்த ஸ்டாண்ட் அப்ப அவர் 24 பிஜேபி கூட்டணி போகாம நின்னார். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்டாண்ட் அவரால் ஹோல்ட் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு டெல்லியோட அழுத்தம், பிஜேபி அழுத்தனால கூட்டணி சேரும் பொழுது அவருடைய தலைமை வலுவிழுவது. ஏன்னா புரட்சி தலைமை அம்மா இருக்கிற வரைக்கும் பிஜேபி தலைமை வந்தா இங்க மரியாதை நிமித்தம் பார்க்கணும்னா கூட அதுக்கான புரோட்டோகால் சிஸ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இங்க இருந்து யாரும் அங்க போகவே மாட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையோ சீட் ஷேரிங்கோ முடிவு பண்றது கட்சியோடைய பொதுச்செயலாளர் கூட அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் அதிகாரமா இருந்தாங்க. இப்ப அது இல்லாத பொழுது தலைமைக்கான நம்பிக்கையில போது அவங்க ஓட் பேங்க் டவுன் ஆகுது. அந்த இடத்துலதான் தமிழக வெற்றி கழகம் ஃபிட் ஆகுது. ஃபிட் ஆகும் போதான் அதிமுகவுடைய தொண்டர்கள் இங்க ஷிஃப்ட் ஆகும் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. தலைமை ஒரு டெல்லியில வலுவெழுக்கும் பொழுது இங்க ஷிஃப்ட் ஆகுங்கிறத நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவும் திமுகவும் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பேச்சுக்கு கூட்டணி சேர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். விஜயால ஏன் திமுக பாஜக சேர்ந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்றாங்கன்னு ஒரு ட்வீட் கூட போட முடியல? அது நாங்க சொல்லிட்டோமே, நாங்க எவ்வளவு பேட்டி கொடுத்துருப்போம். நானும் சரி நிர்மலா அவர்களும் சரி பேசுறது இவங்க ரெண்டு பேர்த்தோட திமுக தானே மையப்படுத்துது. இந்த 2 பேர்த்தோட குறிக்கோள் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையே பெருசாக்கி அது மூலியமா வளர வைக்கிறது. இந்த பிரச்சனை பெருசாக்காம முடிக்கிறது தான் இதுக்கான வேலை. லீகலா கோர்ட்ல இருக்கா, லீகலா ஃபைட் பண்ணுமா? இப்ப லீகல் உள்ள வரும் பொழுது இது அரசியல் ரீதியா மாத்தக்கூடாது. அதான் நாங்க திருப்பி சொல்றோம். அரசியல் ரீதியா மாத்தணும்னா திருப்பியும் ஒரு ஃபயர் கிரியேட் ஆகும். மத பிரச்சனையில ஒரு ஃபயரை உருவாக்க கூடாது. அந்த ஃபயரை உருவாக்காம லீகலா நாங்க திமுக அப்பயே அழுத்தம் கொடுத்தோம். நீங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சா தெரியுது. நீங்க இந்த விளையாட்டுலாம் நிப்பாட்டிட்டு உண்மையான ஒரு அரசை கொடுங்க, அந்த எஸ்பிக்கான பர்மிஷன் கொடுங்கிறத நான் பதிவு பண்ணோம். நாங்க செஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு ஸ்போர்ட்டிவா பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.